பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி காலமானதையொட்டி அவருடனான நினைவுகளை மூத்த திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சார், சரோஜாதேவி தொடர்பான உங்களுடைய இந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சார், இந்த துயரமான நேரத்தில். சரோஜாதேவி இறந்த செய்தி மிகவும் வருந்துகிறேன். நான் ஏவிஎம் தயாரித்த அன்பேவா படத்திற்கு உதவியாளராக பணியாற்றிய போது சரோஜாதேவி அவர்களோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அவரோட சிறந்த நடிகை, எதையும் காட்சிகளை மனதிலே வாங்கி கொண்டு சிறப்பாக செய்வார். அதிலும் குறிப்பாக நடன காட்சி, பாடல் காட்சிகளில் அவருடைய தனித்திறமை தெரியும். அந்த அளவுக்கு அடுத்தமாக தன்னுடைய நடிப்பின் மூலமாக, நடனத்தின் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் சரோஜாதேவி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய இயக்குனர் AC செல்வராஜன் பெறுவர்கள் பலவிதமான முறைகளிலே புதுமைகளை புகுத்த வேண்டும் என்று நம்முடைய புரட்சித் தலைவர் MGR அவர்களையும் நடிகை சரோஜாதேவி வச்சு பல பாடல் காட்சிகள் அன்பேவாயில் எடுத்திருந்தோம். அதில் குறிப்பாக ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்ங்கிற பாடல் மிகப்பெரிய புகழ் பெற்றது. சிறப்பான இடத்தில் மக்களிடத்திலே போய் சேர்ந்தது. அதே போல பல பாடல்கள், அந்த படத்திலிருந்து வந்த பாடல்கள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் அந்த பாடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு சிறப்பாக புரட்சி தலைவர் அவர்களும் சரோஜாதேவி அவர்களும் நடித்திருந்தார்கள் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கொடுத்ததை சொல்லிக்கிறார்கள். கன்னடத்து கிளி என்று பெயர் பெற்ற சரோஜாதேவி தமிழில் வசனங்கள் பேசி சிறப்பான முறையில் நடித்த காட்சிகள் இன்னும் பல படங்களில் பதிவாகி இருக்கிறது. ஆகவே சரோஜாதேவி தமிழகத்துக்கு கிடைத்த சொத்து, சிறந்த நடிகை என்ற பெயரை அவர் நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் நடிப்பது மட்டுமல்ல, நடிக்காத போதும் எங்களோடு பிரியமாக பேசி என்னை முத்து முத்து சார்ந்து கூப்பிடுவாரு. ஏமா பேச்சு குரலை கூப்பிடுறீங்கன்னா அந்த மாதிரி கூப்பிடலாம். அன்பேவால் நடந்த மலரும் நினைவுகளையும் காட்சிகளையும் சொல்லி MGR எப்படி செஞ்சாரு, எப்படி பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவுக்கு பாகத்தோடும் பெரியத்தோடும் இருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக்கிறேன். திருலோகச்சந்தர் படங்கள்ல புதுமைகளை புகுத்தினார் சொல்கிறார். அந்த புதுமைகளை புகுத்தும் போது அது தமிழ் திரையுலகை பொறுத்தவரை அந்த அந்த ஒரு நவீன உடைகள் மற்றும் அந்த எக்ஸ்பிரஷன் உடல் மொழிகள்ல காமிக்கிறதெல்லாம் முதன்முறையா அவங்க அதை அறிமுகப்படுத்தினது தமிழ் திரையுலகில் அவங்க சரோஜாதேவியின். அவரை பொறுத்தளவு கதையை கேட்டுக்கிட்டு கதைக்கு ஏற்ற மாதிரி உடைகள், மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே அவரே டிசைட் பண்ணுவாரு. அது அவருக்கு பொருத்தமான விஷயங்கள்ல தேர்ந்தெடுக்கிறதுல அவர் சிறந்த திறமை பெற்றிருந்தார். ஆகவே நடிப்பு மட்டுமல்ல, உடை, கவர்ச்சி இது எல்லாமே சேர்த்து வந்ததுனால சரோஜாதேவி அவர்கள் மக்களுடைய மனதில போய் சுலபமா இடம் பிடிச்சிட்டாரு. ஆகவே நிச்சயமா நமக்கு கிடைச்ச பெரிய சொத்துல சரோஜாதேவி பெரிய சொத்து. அவர் இறந்து போனது நம்முடைய திரை உலகத்துக்கே ஒரு பெரிய நஷ்டம். நீங்க அவர் நடித்த திரைப்படங்கள் ஏதாவது இப்ப பணிபுரிஞ்சிருக்கீங்களா சார்? நீங்க சரோஜாதேவி நடித்த திரைப்படங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கீங்களா? எம்ஜிஆரோடையும் சரி, சிவாஜியோடையும் சரி, இருவருக்கும் இணையாக சரோஜாதேவி முக்கியமானது. ஓ, சரி சரி, ஓகே சார். ஓகே ஓகே சார். சரோஜாதேவி குறித்த உங்களுடைய நினைவுகளையும் மற்றும் திருலோகச்சந்தர் மற்றும் MGRுடன் சிவாஜி கணேசன் அவர் நடித்த திரைப்படங்களில் துணை இயக்குநர்களாக பணிபுரிந்த பல்வேறு அனுபவங்களை நம்மோடு SP முத்துராமன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அவர் திரையுலகில் புதுமைகளை புகுத்துவது மற்றும் அந்த உடை மற்றும் நடை உடை பாவனைகளை, அந்த புதுமைகளை புகுத்துவதில் அவர் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னோடியான நடிகையாக திகழ்ந்தார் என்றும் SP முத்துராமன் அவருக்கு புகழாரம் சூட்டி இருக்கிறார். தொடர்ந்து பழம்பெரும் நடிகை சரோஜாதேவியின் மறைவுக்கு திரையுலகினர் அளிக்கக்கூடிய பல்வேறு அந்த நினைவலைகளை நாம் தொடர்ந்து நேரலைகளில் தருவோம். நன்றி.